நல்லா பிசினஸ் ரன் ஆயிட்டே இருக்கும். நல்லா காசெல்லாம் எண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்லாப்பெட்டி நிரம்பிக்கிட்டே இருக்கும். சேட்டா கிட்ட, "சேட்டா ஒரு டீ" அப்படின்னு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு இருப்பீங்க. நிம்மதியா உட்காந்து ரிலாக்ஸா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பீங்க. மெயில்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். "யூ ஹேவ் ரிசீவ்ட் எ நோட்டீஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்" அப்படின்னு வரும். பார்த்த உடனே இதுல 4 பேர் இருக்காங்க. பார்த்தோனே என்ன பண்ணுவாங்க? அதையும் நான் சொல்றேன். பார்த்தோனே இவரு என்ன பண்ணுவாரு, சரி நோட்டீஸ் வந்திருக்கு. சரி இப்ப பார்த்தா நம்ம காமா இருக்கோம். டென்ஷன் ஆயிருவோம். வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுருவாரு. நாளைக்கு பார்த்தா மட்டும் என்ன நோட்டீஸ் வேற இதா மாறப்போகுது. என்ன நோட்டீஸ் வந்திருக்கோ அதானே இருக்க போகுது. ஸோ அன்னைக்கு பார்க்க மாட்டாரு. நாளைக்கு பார்ப்போம்பாரு. நாளைக்கும் பார்க்க மாட்டாரு. 1 வாரம் ஆக்கிருவாரு. சரி 1 வாரம் கழிச்சா பார்க்காரா? பார்க்க மாட்டாரு. 1 மாசம் ஆயிரும். அப்ப மறந்துருவாரு. நோட்டீஸ் வந்ததே மறந்துருவாரு. இப்படி இருக்கும்போது என்ன என்ன ஆயிரும்னா, கடைசியில ஆபீசர் வந்துட்டு கன்சல்டன்ட் வந்து ஃபோன் அடிப்பாரு. "சார் உங்க ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆயிருக்கு சார்" அப்படின்ட்டு. நோட்டீஸ் வந்தத சொல்லியிருக்கணும்ல. சொல்லல. சொல்லிருக்க மாட்டாரு. ஏன்னா இவரே பார்க்கலையே, மறந்துட்டாரே. அப்ப எப்படி சொல்லுவாரு? சொல்லிருக்க மாட்டாரு. அப்ப சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம், "சார் ஐய்யய்யோ! ஆமா சார் ஒரு நோட்டீஸ் வந்தது. நான் விட்டுட்டேனே, உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேனே" அப்படிம்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த தப்பு நடக்கக்கூடாது. ஸோ நோட்டீஸ் வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் நோட்டீஸ் வந்த உடனே, நோட்டீஸ பார்த்துட்டு பயப்படக்கூடாது. ஓகேங்களா? பயப்படவும் கூடாது. அதுக்கு ரிப்ளை குடுக்காமலும் இருக்கக்கூடாது. ஓகே. நோட்டீஸ் வந்தோனே அப்ப என்ன பண்ணணும்? உடனே உங்களோட அக்கவுண்டன்ட்க்கு ஒரு WhatsAppல அந்த பிடிஎஃப்ப அனுப்பிச்சு விடணும். இல் தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பிச்சிராதீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க கிளையன்ட். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும். என்ன தெரியும் அதுல? சரி நீங்க வந்துட்டு நோட்டீஸ் எனக்கு அனுப்பிச்சிட்டீங்க. ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் நோட்டீஸ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போய் டவுன்லோட் பண்ணணும்னா, இது ஏதோ பரம ரகசியம் மாதிரி ஜிஎஸ்டி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் அவங்க வந்துட்டு செக்யூரா வச்சுப்பாங்க. எவ்ரி மந்த் வந்து பாஸ்வேர்ட மாத்திப்பாங்க. நம்மள்கிட்டயே தரமாட்டாங்க. ஃபைல் பண்ணும்போது, "சார் இதான் சார் பாஸ்வேர்டு. இத ஃபைல் பண்ணிக்கோங்க" அப்படிம்பாங்க. அந்த மாரி கிளையண்ட் இருக்காங்க. அப்ப அவரு பாஸ்வேர்ட் தந்தா தான் நம்ம பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஸோ அவரு தராம பார்க்க முடியாது. ஒண்ணு பாஸ்வேர்ட தரணும். இல்ல நோட்டீஸ ஒழுங்கா அனுப்பணும். ஒழுங்கா அனுப்புறது கிடையாது. ஆ ஃபோன் அடிச்சுருவாங்க. ஒரு 50 ஃபோன் அடிச்சுருவாங்க. "சார் என்னாச்சு பார்த்தீங்களா? சார் என்ன சார் ஆச்சு? நான் பணம் எவ்வளோ சார் கட்டணும்?" அப்படியே பாவம் போல வருவாங்க. "சார் என்ன சார் பண்ணணும்?" அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க. நோட்டீஸ் வந்துச்சுன்னா. ஃபர்ஸ்ட்டு என்ன செக்ஷன்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். என்ன ரீசன்? என்ன இயருக்கு நம்ம நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க? என்ன ரீசன்? பர்ச்சேஸ் இன்புட் எதுவும் மிஸ்மேட்ச்ல இருக்கா? ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3பிக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? இல்ல 2பிக்கும் 3பிக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? இல்ல எக்ஸஸ் கிளைமா எதுவும் நீங்க பண்ணியிருக்கீங்களா? ஆர்சிஎம் எதுவும் பே பண்ணலையா? டாக்ஸ் பே பண்ணலையா? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலையா? ஸோ இந்த மாதிரி நெறைய வெரைட்டீஸ்ல நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்றது வந்து பேசிக்கா காமனான விஷயம். ஒருத்தர் ஜிஎஸ்டி எடுத்துட்டாரு அப்படின்னாலே, கம்பல்சரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஜிஎஸ்டி நோட்டீஸ் இஷ்யூ ஆயிரும். ஸோ அதுக்கு போயிட்டு உட்கார்ந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. 1 புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு அதுக்கு ப்ராப்பரா ரிப்ளை குடுக்காம இருக்கிறது. அதாவது நோட்டீஸ் வந்துருச்சு. சரி ரைட்டு. இல்ல இதுல ஒரு சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சொன்னோம்னா நீங்களே இதாவீங்க. என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டீ கடையில நிப்பாரு. டக்குனு அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நோட்டீஸ் நோட்டீஸ் வந்திருக்கு அப்டின்ட்டு. டக்குனு ஒருத்தர்ட்ட போயிட்டு, "சார் இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. இது என்னன்னு பாருங்களேன். என்ன என்ன சொல்லிருக்காங்க?" அவரு சொல்லுவாரு, "சார் போச்சு சார் உங்களுக்கு. இத்தன லட்ச ரூவா கட்ட சொல்ட்டாங்க." அவரு வந்து பார்த்திருக்கேன் என்னன்னே தெரியாது ஆக்சுவலா. பார்த்திருக்கேன் ஒழுங்காவே பார்த்திருக்க மாட்டேங்க. இப்டி ஸ்க்ரால் பண்ணுவாரு. ஒரு 10,00,000 ஒரு 5,00,000 ரைட். "சார் ஒரு 15,00,000 ரூவா உங்களுக்கு கட்டுறதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க சார்" அப்டின்ருவாரு. இவரு அவ்வளவுதான். அவரு அந்த இடத்திலே இதாயிருவாரு. அந்த மாரி நீங்க வந்துட்டு இன்னொரு அடுத்து அடுத்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு ஆள்ட்ட போய் கேட்பாரு. ரிலேட்டிவ்ட்ட. "சார் அண்ணே இந்த மாரி அ நோட்டீஸ் வந்திருக்கு. இது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன்." ஆனா அவரு சொல்லுவாரு, "இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ஃப்ரீயா விடுங்க. அது அவங்களே போடுவாங்க. இது ரெகுலரா வரக்கூடிய நோட்டீஸ் தான். நான் அன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அது நோட்டீஸ்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இக்னோர் பண்ணிருங்க." அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஒரு இது வேற ஏதோ ஏதோ இதுக்கு நோட்டீஸ் பார்த்திருப்பாரு. வேற ஏதோ அ இதுல உள்ள நோட்டீஸ்ன்னு பார்த்திருப்பாரு. அத இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வீடியோ ஒழுங்கா பார்க்கறது கிடையாது. பாதி வரைக்கும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு, அதெல்லாம் அவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இக்னோர் பண்ணிருங்கன்னு சொல்ட்டாங்க அப்படின்னாரு. ஓகே. இப்போ இக்னோர் பண்றதா? இல்ல பேனிக் ஆவுறதா? இன்னொருத்தர்ட்ட போனோம்னா.
சார் உங்களுக்கு 15,00,000 மட்டும் இல்ல. இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்டி இவ்ளோ கட்ட சொல்லிருக்காங்களே! அப்படிங்கிற மாரி பயமுறுத்தி விட்டுறாரு. இவரு கைய கையும் ஓடாது, காலும் ஓடாது. என்ன பண்ண, ஏது பண்ணன்னு திருதிருன்னு முழிச்சுட்டு இருப்பாரு. ஒரு வார்த்தை அக்கவுண்டன்ட் கிட்ட கேட்கணும்னு யோசிக்கவே மாட்டாரு. ஒரு 15 பேர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, அப்புறம் அக்கவுண்டன்ட் கிட்ட வந்துட்டு, "சார் ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த பிரச்சனை தான். நீங்க இத மட்டும் முடிச்சு குடுத்துருங்க" அப்படிம்பாரு. என்னது இது? அப்படின்னு தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க 15 பேர்கிட்ட விசாரிங்க தப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களோட கன்சல்டன்ட் கிட்ட, உங்களோட அக்கவுண்டன்ட் கிட்ட, உங்களோட ஆடிட்டர் கிட்ட இந்த இந்த இஷ்யூவ போயிட்டு கொண்டு போய் குடுங்க. சார் இந்த மாரி நோட்டீஸ் வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்து ப்ராப்பரா ரிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. ஓகேவா? ஸோ இது செகண்ட் திங். இன்னொன்னு வந்துட்டு, ரைட் ஓகே வந்துருச்சு, நோட்டீஸ் வந்துருச்சு. உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ பிடிஎஃப்ப காப்பி பண்ணி ChatGPTல அப்லோட் பண்ணுவாங்க. அது ChatGPT என்ன சொல்லும், இதுதான் வந்திருக்கு. இந்த நோட்டீஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு. சரி ஓகே. இதுக்கு ஒரு ரிப்ளை அனுப்பிச்சு விடு அப்படின்னோனே, கட கடன்னு ரிப்ளை டைப் பண்ணி குடுப்பாப்புல ChatGPT. இதுக்கு ஒரு கண்ட்ரோல் V, கண்ட்ரோல் C. சாரி கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V. காப்பி, பேஸ்ட் பண்ணிருவாரு. பேஸ்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிருவாரு. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அத திரும்ப அத சரி பண்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? அத நீங்க ஒரு ரிப்ளை ஒரு ஆஃபீசர் கிட்ட ஒரு ரிப்ளை குடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இல்ல இது தப்பு அப்படின்னு நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது. ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு ரிப்ளை குடுக்கறது வந்து ப்ராப்பரா என்ன இதுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம ஒரு ப்ராப்பர் ரெக்கார்ட் வைக்கணும். ஏன்னா, ஜிஎஸ்டில வந்துட்டு இஃப் இன் கேஸ் வந்துட்டு எக்ஸஸ் ஐடிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் இஷ்யூ ஆகுது அப்படின்னா, அந்த எக்ஸஸ் ஐடிசி நம்ம எதுக்காக எடுத்திருக்கோங்கிறத ஒரு ரெக்கார்ட் வைக்கணும். உண்மையிலேயே ரெக்கார்டு நம்ம எக்ஸஸ் ஐடிசி எடுத்திருக்கோமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்ட் வைக்கணும். ஜிஎஸ்டிஆர் 3பில 3பிக்கும் 2பிக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். எக்ஸஸ் ஐடிசிங்கும்போது. அப்போ 2பில இவ்வளோ வந்திருக்கு சார். 3பில இவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கேன். இல்ல 2ஏல இவ்வளோ வந்திருக்கு. 3பில இவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கேன். எதுவுமே ரெக்கார்டே இல்லாம, ஒரு ChatGPTலயோ, இல்ல ஒரு Geminiலயோ, இல்ல ஏதோ ஒரு ஏஐ சொல்ற அ இது என்ன அசைன்மென்ட்டா? அசைன்மென்ட் தான் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இது அசைன்மென்ட் கிடையாது. இது கம்பெனியோட ஒரு நோட்டீஸ் இஷ்யூ ஆயிருக்கு. கவர்ன்மெண்டோட நோட்டீஸ் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ப்ராப்பரான ரெக்கார்ட் நம்ம குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ChatGPTலருந்து எடுத்து பேஸ்ட் பண்றது இதெல்லாம் உட்டுருங்க. ஒரு ப்ராப்பரான உங்களோட அக்கவுண்டன்ட் கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, என்ன சொல்யூஷனோ அத சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி ஓகே. இப்போ இந்த மாரி பிரச்சனை வந்திருக்கு. இத சரி பண்றதுக்கு ஒரு குறுக்கு வழியில போலாம் அப்படிங்கிற மாரி என்னைக்குமே யோசிச்சுறாதீங்க. ஏன்னா, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு உங்களோட முழு ஜாதகமே அவங்க கையில இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1 அவங்ககிட்ட இருக்கும். 2பி அவங்ககிட்ட இருக்கும். 2ஏ அவங்ககிட்ட இருக்கும். இன்வாய்ஸஸ் யாரெல்லாம் போட்டிருக்கா, இ-வே பில் எதெல்லாம் வந்திருக்கு, இன்வாய்ஸஸ் எல்லாம் அதுல வந்திருக்கு. அப்படிங்கிறது ஒரு டிப் ஃபிங்கர் டிப்ல எல்லா டேட்டாவும் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு தான் அவங்க நோட்டீஸே இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுல நம்ம தப்பு சொல்ல போறோம். ஓகேங்களா? அதாவது அதுல இதெல்லாம் இல்ல. இதுதான் இந்த ரீசன்க்காக தான் நான் இந்த இன்புட் எடுத்திருக்கேன். இல்ல இந்த ரீசன்னால தான் இந்த சேல்ஸ் நான் ரெய்ஸ் பண்ணல அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கார்ட் வேணும். கரெக்ட்டான ரெக்கார்ட் இருக்கணும். இன்னும் இன்க்ளூடிங் பேங்க் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்றாரு. நோட்டீஸ் வந்து 30 நாள் வரைக்கும் டைம் பீரியட் குடுப்பாங்க. ஸோ 30 நாள் வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, 29ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு தான் வந்துட்டு இவரு போயிட்டு உள்ள அப்லோட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்லோட் ஆகாது. எங்க அப்லோட் ஆகும்? லாஸ்ட் டேட் 30ஆம் தேதி வரைக்கும் இழுத்துட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிரும். நெட் ஒர்க் ஆவாது. திடீர்னு ஜிஎஸ்டி போர்ட்டல் ஸ்லோ ஆயிரும். ஓடிபி வராது. அப்பந்தான் டிஜிட்டல் சரி ரைட் ஓகே. டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் இருக்குன்னு நம்ம இதுல கொண்டு போய் குடுப்பீங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஸோ அதனால ஒரு ஒரு நோட்டீஸ் பார்த்தீங்களா? ரிப்ளை ரெடி பண்ணிட்டீங்களா? மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் பிஃபோர் வந்துட்டு அப்லோட் பண்றதுக்கு பாருங்க. பர்சனல் ஹியரிங் குடுத்துருந்தாங்கன்னா, அப்லோட் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ஆஃபீஸர போய் பார்த்துட்டு, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணணும். அத சப்மிட் பண்ணி அவங்க நீங்க டக்குன்னு நம்ம நோட்டீஸ் முடிக்கணும் அப்படின்னா, டக்குன்னு போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு சார் அ அ அப்லோட் பண்ணிட்டேன் போர்ட்டல்ல. அத பார்த்து கொஞ்சம் எனக்கு அத கிளியர் பண்ணி குடுங்க அப்படின்னாக்கி, அவங்க ஓகே இது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, உடனே கிளியர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அதனால டைம் டிலே வந்து பண்ணவே பண்ணாதீங்க. எக்காரணத்துக்கு கொண்டும்
நோட்டீஸ் வந்துச்சுன்னா, ஒரு 5 நாளைக்கு, ஒரு 6 நாளைக்கு முன்னாடியே ஒரு 1 வீக் பிஃபோராவது டேட்டா எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களோட அக்கவுண்டன்ட் ஆடிட்டர் கிட்ட தெளிவா வந்து சொல்லுங்க. இது உண்மைதான், இது பொய்யி, இது உண்மை இல்ல அப்படிங்கிறத தெளிவா இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு உங்கள்ட்ட என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் இல்ல, என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் இருக்குங்கிறத தெளிவா சொல்லாம இருந்தீங்கன்னா, உங்களோட நோய் சுகமாகுமா? ஆகாது. அதே மாரி தான் உங்களோட கன்சல்டன்ட் கிட்டயும். அவங்க கிட்டயும் தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணல அப்படிங்கிறத தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன கொண்டு வர முடியும். நீங்க சொல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எண்ட் டு எண்ட் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி சரி பண்ணலாம்? அப்படிங்கிறது உங்களோட அக்கவுண்டன்ட்க்கு தெரியும். ஸோ அத நீங்க வந்து கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. இருக்க பிரச்சனைய அக்கவுண்டன்ட் கிட்ட சொன்னாலும் ஒண்ணும் அவரு போயிட்டு உங்க இதுல ஜிஎஸ்டி டிபார்ட்மென்ட்ல போயிட்டு உங்கள போட்டு குடுத்து, மாட்டி குடுத்து இது பண்ண மாட்டாரு. அந்த தப்ப எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை காட்டுவாரு. அதுதான் உங்களோட அக்கவுண்டன்ட் இருக்காங்க. உங்களோட ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட எதையும் மறைக்காதீங்க. பொய்யா எதுவும் சொல்லாதீங்க. ஸோ ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, எக்காரணத்த கொண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். அ இக்னோர் பண்ண வேண்டாம். ப்ராப்பரா ஒரு அந்த ரிப்ளைய நீங்க ரெடி பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னாலே, அந்த என்னென்ன டாக்குமெண்ட்லாம் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எதிர்பார்க்குறாங்களோ, அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து 99% உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. உங்களுக்கு நோட்டீஸ் எதுவும் வந்துருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி, டேலி இந்த மாரி நோட்டீஸ் ரிலேட்டடா எதுவும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஐடியா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வேற ஒரு கன்டென்ட்ல பார்க்குறேன். பாய்.